ஒரு காலத்தில் சென்னையை வந்து கேட்வே ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிட்டிஸ் வந்து சென்னைக்கு போட்டியாக வந்துருச்சு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா பெங்களூர் அண்ட் ஹைதராபாத். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹைதராபாத்தோடைய ஸ்கைலைன் தான். பார்த்திங்கன்னா செம்ம பெரிய பெரிய பில்டிங்ஸாக வந்துகிட்ருக்கு. இது வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு ஓஎம்ஆர் மாதிரி இது வந்து ஒரு ஐடி ஏரியா. சைபராபாத்னுவாங்க, ஹைடெக் சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து நிஜமாகவே இந்தியாவில் தான் இருக்குமா இல்லை ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. இந்தியாவுடைய ஐடி கேபிட்டல் தான் வந்து பெங்களூர்னு சொல்லுவாங்க. பெங்களூர் வந்து ஐடி கேபிட்டல் ஆனதுக்கப்புறம் நிறைய ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ், நிறைய ஹைரைஸ் கமர்ஷியல் பில்டிங்ஸ்லாம் வந்து அது ஒரு சைடு வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்கும். அது வந்து எலக்ட்ரானிக் சிட்டின்னு அந்த ஏரியா வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஹைதராபாத்லேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பெங்களூரோட போட்டி போட்டு பெங்களூரை விட சில இடங்களில் வந்து நிறையாவே ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கு. ஃப்யூச்சரில் நம்ம சென்னையோட ஓஎம்ஆரும் இது மாதிரி தான் ஆக போகுது அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு பெங்களூர் மாறிச்சு, அதுக்கு அடுத்ததில் ஹைதராபாத் மாறிட்டுருக்கு. இப்போ ஐடி துறையில் இருக்கிற அந்த ஓஎம்ஆர் சைடு வந்து இது மாதிரி தான் மாறப்போகுது. குறிப்பாக சிறுசேரி, கேளம்பாக்கம் அண்ட் ஈவன் துரைப்பாக்கம் இது மாதிரி ஏரியாவை சொல்லலாம். ஒரு காலத்தில் ஐடி துறையில் வந்து சென்னை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்தங்கிடுச்சு. மறுபடியும் ஒரு பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி சென்னை வந்து கண்டினியூஸாக ஐடி இதில் ஃபோக்கஸ் ஆகி ரைஸ் பண்ணிட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் சென்னையிலையும் இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் வர்றதை வந்து பார்க்க முடியும். இந்த ஹைதராபாத்துடைய ஸ்டன்னிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வித்தின் அ ஃபியூ இயர்ஸ் அதுவே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் க்ரோத், நம்ம ஊர் இது மாதிரி ஃப்யூச்சரில் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ சென்னை தான் வந்து இப்போ ஐடி இதில் வந்து லீடிங்கில் இருக்குது. மற்றபடி வேறு எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி பகுதியிலாமும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அங்கேயும் வந்து நிறையா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆகிட்டுருக்கு. நம்ம ஊர் சென்னை எதுக்கு ஃபேமஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி கார் மேனுஃபேக்சரிங் இது மாதிரியான விஷயங்கள் வந்து சென்னை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே போல் மெடிக்கல் டூரிசம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து மெடிக்கல் டூரிசம் அதிகமாக அட்ராக்ட் பண்ணுற ஒரு சிட்டினா அது வந்து சென்னை தான். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து சில விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐடி துறையை பொறுத்தளவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா சென்டர்ஸ் ஹப்பாக வந்து சென்னை மாறிட்டு இருக்கு. நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து டேட்டா சென்டர், அதாவது ஒரு இடத்துல அந்த சர்வர்லாம் வச்சு அந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகிற ஒரு இடம், அதை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அது மாதிரி டேட்டா சென்டர்ஸ் வந்து சென்னையில் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்குடைய அந்த மெட்டா நிறுவனமே வந்து ரிலையன்ஸோடு சேர்ந்து சென்னையில் வந்து ஒரு பகுதியில் வந்து இந்த டேட்டா சென்டர் வந்து வைக்க போகிறதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியானா வந்து பெங்களூர் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புகழை வந்து ஹைதராபாத் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஹைதராபாத்தில் வந்து ஃபாரஸ்ட் கவர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரை காட்டிலும் இன்னும் அதிகமாக அந்த க்ரீனரிலாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஹைதராபாத் மாறிட்டு வருது. சென்னை வந்து இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது வருத்தமாக இருக்கிறது. ஸோ சென்னையும் வந்து இந்த மாதிரி க்ரீனரி விஷயத்துலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களே அவங்களுடைய க்ரீன் கவரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சருக்கு இன்னுமே வந்து லிவபிளாக இருக்கும். எனக்கு தெலுங்கு தெரியும், அதை வச்சு நம்ம ஹைதராபாத்தில் சமாளிக்கலாம் நினச்சி போனேன். ஆனால் அங்கே வந்து இருந்த சுச்சுவேஷனே வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா அங்கே நிறைய பேருக்கு தெலுங்கு புரியல, அவங்க வந்து உருதுவில் வந்து பேசுகிறாங்க. ஸோ எனக்கு ஹிந்தி தெரியாததுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது கம்யூனிகேஷனில். சவுத் இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போதைக்கு ஒரு மேஜர் க்ரோத் பவர் ஹவுஸாக இருக்கக்கூடிய சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த 3 சிட்டிஸ்க்கும் வந்து கனெக்டிவிட்டி கம்பேரிசன்றது வந்து ரொம்பவே அவசியம். இது மாதிரி ஹைரைஸ் டவர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஐடி ஏரியாவில் மட்டும்தான் இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஓல்டு ஹைதராபாத்னு சொல்லப்படுற அந்த சார்மினார் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஓல்டு மெட்ராஸ் அந்த ஸ்டைலில் தான் வந்து இருந்துச்சு. முன்னெல்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பாட்டு எடுக்கிறோன்னா ஃபாரின் போயிடுவாங்க. அங்கே வந்து அந்த ஹைரைஸ் பில்டிங்ஸ் வந்து பேக்ட்ராப்பாக வச்சுட்டு ரோட்டில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இனிமேல் அந்த அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து இங்கே ஹைதராபாத் போய் வந்து இங்கேயே கூட பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்டன்னிங்கான ஹைரைஸ் பில்டிங்ஸ் வந்து இப்போ நம்ம இந்தியாவிலே இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி நாளைக்கு ஃப்யூச்சரில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம்னு எல்லோரும் இது மாதிரி மாறணும். அதுதான் வந்து நம்மளுடைய விருப்பம். சென்னை சிட்டியை பொறுத்தளவில் ஃபிசிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அதிகமாக மாறின மாதிரி தெரியல. சிட்டி வந்து ஹாரிசான்டலாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. வர்டிக்கலாக வந்து அதாவது ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். பட் இட் இஸ் ஸ்லோலி கேச்சிங் அப். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பெரம்பூரில் வந்து ஹைரைஸ்ட் ஹவுஸ்லாம் வந்துட்டுருக்கு. காசா கிராண்டு ஹைரைஸ்ட் பில்டிங்ஸ்லாம் நிறையா கட்டிகிட்டு இருக்காங்க. அது போக வந்து ஓஎம்ஆர் அந்த லாஸ்ட்டில் சிறுசேரிக்கிட்ட நிறையா ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது.
மற்றபடி சிட்டி உள்ளன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஒரு 20 ஃப்ளோர் 30 ஃப்ளோர் இப்போது வந்து அது ஒரு காமனான ஒரு விஷயமாக வந்து மாறிட்டுருக்கு. பட் இந்த மாதிரி ஹை ரைஸ் ரெசிடென்ஷியல் டவர்ஸை வந்து இட் cannot be considered as a sign of growth. இந்த மாதிரி கமர்ஷியல் டவர்ஸ் வரணும். அப்போ தான் வந்து அது வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சிட்டியாக வந்து கருத முடியும். ஒரு காலத்தில் வெளியூர்லேருந்து நம்ம சென்னைக்கு வந்து வேலைவாய்ப்புக்காக வந்துட்டு இருந்தாங்க, இன்னுமே வந்துட்டு இருக்காங்க. பட் ஐடி துறையை பொறுத்த அளவில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. இங்கே வந்து ஹைதராபாடோட கம்பேர் பண்ணும்போது சென்னை வந்து ஐடி துறையில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் இன்னுமே அது வந்து மாறி இது வந்து லைக் பெங்களூருக்கு ஈக்குவலாக சென்னை வரணும், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இது மாதிரியான ஏரியாக்கள்லாம் வரணுன்றது தான் நம்மளுடைய ஆசை. ஒரு ஈவெண்ட்டில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து மேடையில் பேசும்போது அவர் வந்து ஹைதராபாத் வந்து எவ்வளோ சூப்பராக மாறி இருக்குது பாருங்கள், அந்த ஐடி ஏரியாலாம் நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இது மாதிரியான பில்டிங்ஸ்லாம் பார்த்து தான் அவர் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹைதராபாத் சிட்டியோட சென்னையை கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு காம்படிஷனாக இருக்குமே தவிர அது வந்து ஒரு பொறாமையாக இருக்கக்கூடாது. நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறதை வந்து ஹைதராபாத்தில் இந்த பகுதி வந்து இவ்வளோ அழகாக மாறியிருக்கு, ஒரு ஃபாரின் லுக் கொடுக்குது. இது மாதிரி சென்னையோடைய பல பகுதிகள், இன்ஃபேக்ட் அனைத்து பகுதிகளும் இது மாதிரி மாறணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறது. இந்தியாவுடைய மும்பை பகுதி அங்கேயும் வந்து இது மாதிரி இதை விட பெரிய ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தா துபாய் ரேஞ்சுக்கு இருக்கும். அண்ட் அதே சமயம் பெங்களூர்லன்னு சொல்லும் போது அங்கேயும் வந்து அந்த எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் இது மாதிரி இருக்கும். டெல்லியை பொறுத்த வரையும் கூர்கவுன் ஏரியா அதுதான் வந்து ஒரு ஐடி காரிடார் மாதிரி, அங்கே வந்து இது மாதிரி ஒரு ஹைரைஸ் டவர்ஸ்லாம் வந்து நிறையா பார்க்க முடியும். ஆனால் நான் ஹைதராபாத் சிட்டி போனப்போ எனக்கு வந்து ஒரு சவுத் இந்தியன் சிட்டியில் இருந்த ஃபீல் கொடுக்கல. அது வந்து ஏதோ ஒரு நார்த் இந்தியன் சிட்டி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு டெல்லி மாதிரியான ஒரு ஏரியா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது வந்து எல்லாருமே அது மோஸ்ட்டாக வந்து உருது பேசுகிறாங்க அப்படின்றனால. நம்ம ஊர் சென்னை வந்து இது மாதிரி பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்தோட கம்பீட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய விருப்பம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சென்னை ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறையா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பெங்களூர் போய் தான் ஏற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஹைதராபாத் அண்ட் பெங்களூரோட ஒப்பிடும்போது சென்னையில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. வேறு பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிலேருந்து ரொம்ப அவுட்டர், கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸை ட்ராவல் பண்ணி போனோம். அதுலேயும் டிராஃபிக்லாம் மாட்டினா இன்னும் வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த வகையில் சென்னையில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்றது கண்டிப்பாக சொல்லியானோம். நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு வரோம். இது மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Chakko. Do subscribe to the channel, guys. Bye.